அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 8ஆம் தந்திரத்தில் நாம் சில பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நின்மலாவத்தை என்கிற அதிகாரத்தில் சில பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நின்மலாவத்தை என்றால் மலமற்ற நிலை, மலமறுதல், ஆணவம், கண்மம், மாயை என்கிற அந்த நிலையில் மலங்கள் முழுமையாக அற்றுவிடுமானால் அந்த நிலைக்கு பேர் நின்மலாவத்தை. 51 பாடல்களில் அதை பற்றி பேசுகிறார் திருமூலர். இதில் நாம் இன்றைக்கு பார்க்கிற பாடல் 2349. இந்த பாடலில் நான் கண்டு வியந்தது, செய்தி குறிப்பிட்ட செய்தியாக இருந்தாலும் இந்த செய்தியை பின்னாடி வந்த நாவுக்கரசர் அப்படியே அந்த பாட்டலை எடுத்து பாடியிருக்கிறார். நம்முடைய தேவாரத்தில் இந்த பாடல், திருமந்திர பாடல், அப்படியே ஒரு எழுத்து வித்தியாசத்தில் அப்படியே வருகிறது. முழு பாடலும் அப்படியே தான் இருக்கிறது. நாவுக்கரசர் அருளியதாக அருட்பாவில் இருக்கிறது. அருட்பானுடைய 5ஆம் திருமுறையில் இந்த பாட்டு இருக்கிறது. ஒரே மாதிரி ஒரே பாட்டு. இப்போ திருமந்திரத்தை பார்ப்போம். தன்னினில் தன்னை அறியும் தலைமகன், தன்னினில் தன்னை அறிய தலைப்படும், தன்னினில் தன்னை சார்கிலன் ஆகில், தன்னினில் தன்னை சார்தற்கு அறியவே. இது திருமந்திர பாட்டு 2349. என்ன சொல்கிறார்? இந்த இறைவனை நமக்குள்ளே தான் காண வேண்டும், புறத்திலே கண்டு பண்ண. தன்னினில் தன்னை அறியும் தலை, தன்னுக்குள்ளாரியே அந்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னினில் தன்னை அந்த இறைவனை அறிய தலைப்பட்டு விட்டால் தன்னினில் தன்னை சார்ந்திருக்கிற இறைவனை அறிந்து கொள்ளலாம். இதுதான் அறிவு என்பது போல பேசுகிறார். இதே கருத்தை உடையவர் தான் நாவுக்கரசர். நாவுக்கரசர் இந்த கருத்தை ரொம்ப அற்புதமாக எளிமையாக சொல்கிறார். இந்த இறைவனை நான் எங்கே பார்த்தேன்? வெளியில் இல்லை. இந்த சிவபெருமானை புறத்தே தேடுவதை விட அகத்துக்குள்ளே தேடுவது எளிமை மட்டுமில்லை, உடனடியாக பார்த்துடலாம். பாடுகிறார் நாவுக்கரசர். தேடி கண்டுகொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடோனா தேவனை தேடி கண்டுகொண்டேன். எங்கே கண்டுகொண்டாரா? என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். யார் பார்க்க முடியாத இறைவன்? இறைவன் எப்பேற்பட்டவன்? திருமாலோடு நான்முகனும் தேடோனா தேவனை தேடி கண்டுகொண்டேன், என்னுள்ளே தேடி கண்டுகொண்டேன். ரொம்ப அருமையாக பாடுறார். அப்புறம் குணங்குடி மஸ்தனோடு மேலே போய் சொல்கிறார், எனக்குள்ளே நீ இருப்பது அறியாமல், இறைவனுக்கு எனக்குள்ளே நீ இருப்பது அறியாமல் கடலும் மலையும் அலைந்து திரிந்தேன் பராபரமே. இறைவனே, நீ என்கிட்ட தான் இருக்கிற, அது நீ எனக்குள்ளே இருக்கிறது என்பது என்கிட்ட இருக்கிற. வையகமும் வானமும் ஆற்றல் அறிதுன்னு சொல்கிறார் திருவள்ளுவர். பாருங்கள், ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்புக்கொள்ளருங்கிறார். ஐயத்தின் நீங்கி தெளிந்தாருக்கு வையத்தின் வானம் நனியது உடைத்துங்கிற. நான் பூமியில் தான் உட்காந்துருக்கோம். இப்போ பூமியோட எது நெருக்கமாகிடுச்சா? வானம். ஏன்? ஐயம் இல்லாமல் தெளிவு பெறணும். அவர் குணங்குடி மஸ்தான் கேட்குறார், எனக்குள்ளே நீ இருப்பது அறியாமல் கடலும் மலையும் அலைந்து திரிந்தேன் பராபரமே. இப்போ இறைவனை எங்கே பார்க்கணும்? தேடோனா தேவனை தேடி என்னுள்ளே கண்டுகொண்டேன். எப்படிப்பட்ட தேவன் அந்த சிவபெருமான்? நான்முகனும், மாலோடு நான்முகனும் தேடவனா தேடியும் அறியவனாத தேவன். சரி, இப்போ திருமந்திரத்தை பார்த்தோம். தன்னில் தன்னை அறிய தலைமகன். இது அப்படியே அதே பாட்டு 5ஆம் திருமுறை நாவுக்கரசர் பாடியிருக்கிறார். வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா ஒருவேளை பெரியவர்கள் ஒரே மாதிரி சிந்திப்பாங்களா, இல்லை எழுதினவங்க எழுதிட்டான். இப்போ நான் சொல்ல போகிறது 5ஆம் திருமுறை நாவுக்கரசர் தேவாரம். தன்னில் தன்னை அறியும் தலைமகன், தன்னில் தன்னை அறிய தலைப்படும். அப்போ தனக்குள்ளே பார்க்குற பொழுது அந்த இறைவன் உங்களுக்கு தென்பட்டுவார். பாட்டை சொல்ல மாதிரி, தன்னில் தன்னை அறியும் தலைமகன், தன்னில் தன்னை அறிய தலைப்படும், தன்னில் தன்னை அறிவிலன் ஆயிடின், தன்னில் தன்னையும் சார்தற்கு அறியனே. இவர் அறியனேன்னு போட்டார், அவர் அறியவேன்னு போட்டிருக்கார். இப்போ அந்த தேவாரம் சொல்லிட்டேன். 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை பாடல். இது அப்படியே திருமந்திரம் சொல்ல பாருங்கள். தன்னினில் தன்னை அறியும் தலைமை. இப்போ நான் திருமந்திரம் சொல்கிறேன். தன்னினில் தன்னை அறிய தலைப்படும், தன்னினில் தன்னை சார்கிலன் ஆகில், தன்னினில் தன்னை சார்தற்கு அறியவே. அப்படியே இருக்குது.
அவர் அறியவேன்னு முடிகிறாரு, இவர் அறியனேன்னு முடிக்கிறார். இப்போது திருமந்திர பாட்டு 2349வது பாட்டு நாவுக்கரசருடைய 5ஆம் திருமுறையில் இருக்கிற திருக்குறுந்தொகை என்கிற அந்த பதிகத்தில் இருக்கிற 30 பாட்டு, அதில் இது 29வது பாட்டாக இருக்கிறது. நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, 2 பேரும் என்ன சொல்ல வராங்கன்னா, இறைவனை வெளியே போய் தேடாதீங்க, உள்ளும் புறம்புமாய் நீ இருப்பது அறியாமல். வெளியில் போய் தேடிட்டு இருக்கோம். பட்டினத்தார் பாடுறார், உள்ளும் புறம்புமாய் நீ இருப்பது அறியாமல். எங்கெங்கேயே போய் தேடுறோம். அதனால் அந்த இறைவனை தேடோனா தேவனை யார் தேடினாங்களா? திருமாலோடு நான்முகனும் தேடியும் அவர்களுக்கு கிடைக்காத தேடோனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அதில் ஒரு நுட்பம் இருக்குது பாருங்கள். நமக்குள்ளே தான் இருக்கார். ஆனால் நமக்குள்ளே உள்ளே போய் நாம் தேடணும். நம்மக்கிட்ட இருக்காருன்னா தேடாமலாம் கிடைக்க முடியாது. இப்போ பெரியவங்கள்லாம் ஒரே மாதிரி கருத்தை சொல்கிறாங்க, அதுதான் முக்கியங்க. அப்படின்னா அந்த சொல்கிற கருத்து முக்கியம்னு அர்த்தம். இந்த சொல்லப்பட்ட செய்தி இருக்குது பாருங்கள், அந்த ரொம்ப இன்றியமையாமை. அதுக்காகத்தான் ஒரே கருத்தை ஒரே தொடரில் எடுத்து சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்கள். நாவுக்கரசரும் திருமூலரும் ஒரே கருத்தை சொல்கிறாங்க. அதில் இன்னொரு வியப்பு எனக்கு, திருநாவுக்கரசர் ஒரே தொடரை அப்படியே மாணிக்கவாசகர் எடுத்து சொல்கிறார். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படும் என்னாலும் துன்பமில்லை இன்பமே என்னாலும் துன்பமில்லைன்னு நாவுக்கரசர் பாட்டு. அந்த வைர வரி, நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படும். இது நாவுக்கரசருடைய தேவாரம். முதல்ல மகேந்திரவர்மன் அழைத்த பொழுது வர முடியாதுன்றார். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் நரகத்தில் இடர்படும், வரமாடியாங்கிறார். இந்த தொடரை எடுத்து அப்படியே மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் திருச்சதகத்தில் இந்த தொடரை அப்படியே அவர் போகிறார். இவர் தாவுக்கு அப்புறம் அவர் நாமார்க்கும் குடியெல்லோம். அவர் என்ன போகிறார்? யாமார்க்கும் குடியெல்லோம் யாதும் அஞ்சோம். மாணிக்கவாசகர் திருவாசகம் திருச்சதகம் ஒரே செய்தி, ஒரே தொடர். அப்போ அவங்கள கவர்ந்து இருக்குது, பெரியவங்களை அந்த தொடர் கவர்ந்து இருக்கிறதுனால மீண்டும் 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 எடுத்து அதை போட்டுக்கிறாங்க. இன்னொரு வியப்பான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். திருக்குறள், இப்போ நான் அடிக்கடி இப்போ அதை சொல்லிகிட்டு இருக்கேன். மெய் உணர்தல் என்கிற அதிகாரம் 36வது அதிகாரம், அதில் 10வது திருக்குறள். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன், இந்த 3 நாமம் கெடும் நோய். எந்த நோய்? பிறவி நோய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காமத்தை விடணும் விருப்பம், வெகுளி சினத்தை விடணும் மயக்கம். இப்போது திருவள்ளுவரை நிறைய பேர் கோட் பண்ணுறாங்க. நிறைய பேர் பின்னாடி வந்த பாரதியார் வரை, வள்ளலார் வரை எல்லாரும் திருக்குறளை அப்படி அப்படியே மேற்கோள் காட்டுறாங்க. மேற்கோள் காட்டுவது தவறு இல்லை. இப்போ ஒரு சான்று சொல்கிறேன் பாருங்கள். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை. இது திருக்குறள். இது அப்படியே திருக்குறள் எடுத்து மணிமேகலை சீத்தலை சாத்தனார் போட்டுக்கிட்டார். ஆனால் என்ன பண்ணுறார்? போட்டுக்கிட்டு நான் சொல்லலை, யார் சொன்னாங்கன்னு சொல்கிறார். இப்போ நான் சொல்ல போகிறது மணிமேகலை காப்பியம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மழை என்ற பொய்யில் புலவன் பொருளுரை தேராய். இப்படி பொய்யில்லாத புலவராக இருக்க திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த பொருள் பொதிந்த சொல்ல நீங்கள் கேட்டுங்க அப்படின்னு மாணிக்கவாசகர் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை காப்பியத்தில். தமிழ் உடுதும் சிற்றிலைங்கிறது 5 திருக்குறள் அப்படியே எடுத்துக்கொள்ளுது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவர் திருக்குறள் சொல்கிறார், தமிழ் உடுதூது கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்றார் போல என்று அவர் சொன்னார். 5 திருக்குறள் 15 திருக்குறளை ஒரு வரியை மட்டும் எடுத்துக்கிறார், ஒரு அடியை மட்டும். அப்போது பெரியவங்க எடுத்துக்கிறாங்க, கோட் பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் யார் சொன்னாங்க அப்படின்னு அவங்க பேரை சொல்கிறது தான் அவங்க மரபு. ஆனால் ஒரு புலவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு நூலில் அப்படியே எடுத்து அவர் பாட்டாகவே போட்டுட்டு போயிட்டார். நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் நான் சொல்கிறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, மெய் உணர்தல் 36வது அதிகாரம் 10வது குறள். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாமம் கெடும் நோய். இது திருக்குறள், எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இவர் என்ன பண்ணுறாரு, 12ஆம் நூற்றாண்டில் ஒரு நூல் வந்தது, சமண சமயம் சார்ந்த அருங்கலச்செப்பு. அந்த நூல் பேர் அருங்கலச்செப்பு. இப்போ கூட பதிப்பு கிடைக்குது. அதில் மொத்தமே 180 குறள் வெண்பா தான். இதே மாதிரி குறள் வெண்பா. அந்த 180 குறள் வெண்பா இருக்கிற அருங்கலச்செப்பு என்ன செய்யுதுன்னா, 178வது குறளாக இந்த குறளை தூக்கி போட்டு வச்சுருக்கு.
இப்போ ஒரு பையன் அருங்கொழிச்செப்பு படிக்கிறாங்கன்னா யாரும் தெரியாதவங்க, இது இந்த காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்று நாமம் கிடக்கணும் அருங்கொழிச்செப்பு ஆசிரியர் பாடினதுன்னு தான் நினைப்பாங்க. திருக்குறள் தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா. திருக்குறளை தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும்னா திருக்குறள் தூக்கி அப்படியே போட்டார் என்றார் திருவள்ளுவர்னா சொல்லணும்ல. அது அந்த அருங்கொழிச்செப்பு என்கிற அந்த சமயம் சார்ந்த 12ஆம் நூற்றாண்டுதாக கருதப்படுகிற நூல் மொத்தமே 180 வெண்பா தான். அதில் 178வது வெண்பாவாக இந்த திருக்குறள் தூக்கி எடுத்து போட்டுக்கிட்டார். எனவே தன்னுக்குள்ளே இருக்கிற இறைவனை தன்னில் அறிவோம், அந்த தெய்வத்தை அறிவோம், உயர்வோம், உய்தி பெறுவோம். அனைவருக்கும் வணக்கம்.